சில பேருக்கு நெகட்டிவ் பவர் அப்படின்னா என்ன அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5/3 அப்படின்னா 5 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 × 5 × 5ன்னு புரிஞ்சுக்குவாங்க. 5/-3னா 5 -3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணுமா? இது என்ன அர்த்தமே புரியலையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் மேக்ஸ் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5/-3 அப்படின்னா 1/5/3ன்னு கொடுத்துருப்பாங்க. அது ஏன்னே தெரியாது. சரி, என்னமோ ஒரு ஃபார்முலாவாட்டம் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல அப்படி மைனஸ் வந்துச்சுன்னா அதை 1/ன்னு போட்டுக்கணும் போல இருக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னு அவங்க நினச்சிவாங்க. ஆனால் இதுக்கு ஒரு ப்ரொஃபவுண்டான ஒரு நியாயமான அர்த்தம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த 5/3 அப்படின்னா 5 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுன்னு சொல்கிறோம்ல, அது ஒரு பக்காவான டெஃபினேஷன் கிடையாது. ஆக்சுவலான டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/2 அப்படின்னா 1 அப்படிங்கிற நம்பரை 5ஆல் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் அக்யூரேட்டான டெஃபினேஷன். ஏன் இது அக்யூரேட்டான டெஃபினேஷன், ஏன் இது அவ்வளோ சரியான டெஃபினேஷன் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னா நீங்கள் வீடியோ நம்பர் 6 போய் பாருங்கள். அதில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ இதுதான் பக்கா டெஃபினேஷன்ங்கிறதுனால இதில் ப்ரொசீட் பண்ணுவோம். அப்போ 5/1 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ங்கிற நம்பரை 5ஆல் ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, 5/0 அப்படின்னா 1ங்கிற நம்பரை 5ஆல் 0 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 0 டைம்ஸ்னால் என்ன அர்த்தம்? அந்த மல்டிப்ளையே பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ 1 எதோடையும் மல்டிப்ளை பண்ணாமல் 1ன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஆன்சர் 1ன்னு வந்துடுது. ஓகேங்களா? இப்போ நான் படிப்படியாக குறைச்சிட்டே வரேன் பாருங்கள். 2 1 0. அடுத்த நம்பர் என்ன? -1. 5/-1. நியாயமாக இதில் அர்த்தம் என்ன? இந்த 1 அப்படிங்கிற நம்பரை 5ஆல் -1 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஆனால் -1 டைம்ஸ் அப்படிங்கிறது ரிடிகுலஸ். இன்ஃபேக்ட் நெகட்டிவ் நம்பர் ஃபாலோட் பை த வேர்டு டைம்ஸ் அப்படின்னு போட்டு பாருங்களேன், பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த சாக் பீஸ் நான் கையில் வச்சுட்ருக்கேன். இதை நான் 2 டைம்ஸ் டச் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் 1 2. இதுக்கு அர்த்தம் இருக்குது. இந்த சாக் பீஸை நான் -2 டைம்ஸ் டச் பண்ணணும், ரிடிகுலஸாக இருக்குது. -3 டைம்ஸ் ஜம்ப் பண்ணுங்க, அர்த்தமே இல்லை. அந்த படத்தை போய் 3 தடவை பார்க்கலாம், அவ்வளோ நல்ல படம் அப்படிங்கிறோம். அந்த படத்தை போய் -3 தடவை பார்க்கலாம், அர்த்தமே இல்லை. ஸோ இந்த மைனஸ் ஃபாலோட் பை டைம்ஸ் அப்படின்னாலே ரெடிகுலஸாக இருக்குது. ஆனால் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், எப்படி அதுக்கு அர்த்தம் கொண்டு வராங்க அப்படின்னா இதுக்கு இந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. மேத்தமெட்டிஷியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மைனஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நெகட்டிவ் நம்பர்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. நியாயமாக பார்த்தா நிஜமாக நெகட்டிவ் நம்பர்ஸ்னு எதுவுமே கிடையாது. ஆனால் மேத்தமெட்டிஷியன்ஸ் நெகட்டிவ் நம்பர் அப்படிங்கிற கான்செப்டை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இல்லாத ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. எதுன்னு கேட்டால் நம்மளோட சௌரியத்துக்காக. ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வீடியோ நம்பர் 8 போய் பாருங்கள். அதோட லிங்க்கை நான் மேலே கொடுக்குறேன். அந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதோடைய சாராம்சம் என்னென்னா, இப்போ -5 ஒருத்தன் அப்புக்கு போகணும் அப்படின்னா அது அர்த்தமே இல்லாமல் இருந்தால் கூட இந்த மைனஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த அப்போடைய கான்செப்டை ஆப்போசிட் ஆக்கி விட்டுருது. அப்போட ஆப்போசிட் டவுன். அப்போ 5 டவுன் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடுது. இப்போ -3 ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 டு த லெஃப்ட்னு அர்த்தம். -2 கிவ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா -2 கொடுக்க முடியாது, அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனால் அதில் அர்த்தம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸில் 2வை கெட் பண்ணிக்கோ, வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ -2 கொடுக்கறது அப்படின்னா 2வை வாங்கிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை மைனஸ் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துட்டாங்க, மேத்தமெட்டிக்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அர்த்தத்தை இங்கே ஒன்று அப்ளை பண்ணி பார்க்கலாமா? ஸோ 5/-1 என்ன செய்யணும், 1ஐ -1 டைம்ஸ் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் -1 டைம்ஸுங்கிறது அர்த்தம் இல்லை. -1 டைம்ஸ்க்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் கான்செப்டுக்கு கொண்டு போகணுங்கிறாங்க. சரி, மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரும். அப்போ மல்டிப்ளைக்கு ஆப்போசிட் கான்செப்ட் என்ன, டிவைடு. அப்போ 1ங்கிற நம்பரை 5ஆல் ஒரு தடவை டிவைட் பண்ணணும். 1 டிவைடட் பை 5. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 5/-2 அப்படின்னா நியாயமாக பார்த்தா 1ங்கிற நம்பரை 5ஆல் 2 டைம்ஸ் -2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் -2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது முடியாது. அதனால் மல்டிப்ளையோட ஆப்போசிட் கான்செப்ட் டிவைடு. அப்போ 2 டைம்ஸ் டிவைட் பண்ணுறோம். ஒரு தடவை டிவைட் பண்ணுறோம், மறுபடியும் ஒரு தடவை டிவைட் பண்ணுறோம். அப்போ அது என்ன வருது, 1/25. இப்போ 25 5² எழுதலாம் இல்லையா, அதனால் 1/5². தேர்ஃபோர் 5/-2 இஸ் நத்திங் பட் 1/5/2. இங்கே பார்த்தீங்களா, 5/-3 இஸ் ஈக்குவல் டு 1/5/3 அப்படின்னு பொதுவாக மேக்ஸில் புக்ஸு டீச்சர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதோடைய அர்த்தம் இப்போ நமக்கு என்னன்னு தெரியுது.
ஸோ 5 power minus 3 அதே மாதிரி 1 divided by 5 3 times which can be written as 1 by 5 cube. இதுதான் இந்த நெகட்டிவ் பவருடைய அர்த்தம். ஓகே, இந்த அர்த்தத்தை ஒரு பெக்யூலியர் சிச்சுவேஷனுக்கு போட்டு பார்க்கலாம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 0 power minus 2 போட்டால் இதே அர்த்தத்தை 0க்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். 1 0வால் 2 times டிவைட் பண்ணுறோம். அப்போ 1 divided by 2 தடவை டிவைட் பண்ணுறோங்கிறதுனால 0 ஸ்கொயர் ஆகிடுது. 0 ஸ்கொயர் இஸ் 0, 1 by 0. 1 by 0ங்கிறது அன்டிஃபைன்ட் ஆகிடுது. அதாவது இதுக்கு ஆன்சரே கிடையாது. ஏன் 1 by 0க்கு ஆன்சரே கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா என்னோட வீடியோ 1 போய் வாட்ச் பண்ணுங்கள். அதோட லிங்க்கை நான் மேலே கொடுக்குறேன். ஸோ அதனால தான் 0க்கு நெகட்டிவ் பவர் போடவே மாட்டாங்க. போட்டால் அதுக்கு ஆன்சர் வராது. ஆனால் பாசிட்டிவ் பவர்ஸ் போடலாம். ஓகே, ஸோ இதுதான் மீனிங் ஆஃப் நெகட்டிவ் பவர். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.